ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு எஸ்கே ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமி அண்ட் ஏகிரேவா கலைக்கூடம். நான் தான் உங்கள் சரவணகுமார். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பற்றி சார் பார்க்க போகிறோம்? அகைன் 10 வேர்ட்ஸ்க்கான ரீடிங் ப்ராக்டிஸ் தான் பார்க்க போகிறோம் இல்லைங்களா? அதாவது எப்படி சிலிஃபை பண்ண போகிறோம், ப்ளஸ் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், லென்த்தான லெட்டர்ஸ் இருக்குது இல்லைங்களா? வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்குது, லெட்டர்ஸ் நிறையா வச்சு SPECULATION இப்போ இருக்குது. இந்த வேர்டை எப்படி சார் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இப்போ எஸ்னா என்ன சார் சவுண்டு? எஸ்னா இஸ் சவுண்டு இல்லைங்களா? பினா இப்பு சவுண்டு, ஈனா ஏ சவுண்டு, சீனா இக்கு யூனா ஊ இல்லையா? இக்கு குட்டலும் கூணுன்னு எழுதிட்டேன். அடுத்து எல்லுக்கு இல்லு சவுண்டு. அடுத்து ATION என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஏசன்னு படிக்கணும்னு சொல்லிங்க. என்ன சொன்னேன்? ஏசன் அப்படின்னு படிக்கணும் இல்லைங்களா? எப்படி சார் பண்ணலாம்? இஸ்ஸுங்கிறது கான்ஸ்டன்டா, இஸ் கான்ஸ்டன்ட், இப்பு கான்ஸ்டன்டா. ஃபர்ஸ்ட் இஸ் என்ன பண்ண அப்படியே வச்சுக்குவேன் இல்லைங்களா? அடுத்து இப்பு கான்ஸ்டன்ட் ஏங்க தோப்பலா? இப் பிளஸ் ஏன வரும், ஏன்னு பேன் வருமா? வரும் ஸ்பே அப்படின்னு வரும். அடுத்து ஏங்க கான்ஸ்டன்ட் போட்டாச்சா? கூங்கிறது காம்பவுண்ட் லெட்டரா? காம்பவுண்ட் லெட்டர் என்ன பண்ணோமா? அப்படியே அடிக்குவோமா? அப்படியே அடிக்குவோம். அடுத்து இல்லுங்கிறது கான்ஸ்டன்ட், ஏங்கிறது தோப்பலா? அப்படின்னா வரும் இல்லு பிளஸ் ஏன வரும், லே வரும். அடுத்து என்ன இருக்குது? சன்ற போர்டு அப்படியே இருக்குது, அப்படியே எழுதிக்கிறேன் இல்லையா? இப்போ ஸ்பெகுலேஷன் அப்படின்னு, அதாவது ஸ்பெகுலேஷன் இருக்குது, ஸ்பெகுலேஷன் படிக்கக்கூடாது, ஸ்பெகுலேஷன் அப்படின்னு படிக்கணும், ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்து பாருங்க, SCOLD அப்படின்னு இருக்குதா? இது எப்படி சார் படிக்கணும்? எஸ்னா இஸ் சவுண்டு, சீனா இக்கு சவுண்டு, OLT அப்படின்னு ஓல்டு அப்படின்னு வரும். இப்போ இஸ் இக்கு ரெண்டுமே என்ன சவுண்டு? கான்சனன்ட் சவுண்டு. அப்போ இஸ் என்ன பண்ண அப்படியே வச்சுக்குவேன் இல்லைங்களா? அது இக்கு பிளஸ் ஓ என்ன சார் சவுண்ட் எனக்கு? கோ அப்படின்னு என்ன வரும்? கோ அப்படின்னு வரும் இல்லையா? லாஸ்ட்ல இல்லுங்கிறது கான்சனன்ட், இட்டுங்கிறது கான்சனன்ட் இல்லையா? இப்போ என்ன பண்ண நான் அது அப்படியே எழுதிக்கணும், ரெண்டு கான்சனன்ட்டுமே. இப்போ நான் ஸ்கோல்டு அப்படின்னு என்ன வருது? ஸ்கோல்டு அப்படிங்கிற சவுண்டு வருது இல்லைங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, PERCH இந்த வேர்டு எப்படி வரும்? பீனா இப்பு சவுண்டு, ஈனா ஏ சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, சிஹெச்னா இச்சு சவுண்டா? இப்போ இப்புங்கிறது கான்சனன்ட், ஏங்கிறது பபலா? இப்பு பிளஸ் ஏனா எனக்கு பே அப்படின்னு வருமா? அடுத்து என்ன வரும்? அடுத்து இருங்கிறது கான்சனன்ட், இச்சுங்கிறது கான்சனன்ட். அப்போ என்ன வரும்? ரெண்டையுமே நான் அப்படியே எழுதிக்கேன். அப்போ நான் பேர்ச் அப்படின்னு வரும். இந்த பேர்ச்னு படிக்கக்கூடாது, பேர்ச் அப்படின்னு சொல்லி படிக்கணும். புரியுதுங்களா? பேர்ச்னு படிக்கக்கூடாது, எப்படி படிக்கணும்? பேர்ச் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, MOURNING அப்படின்னு போட்டுருக்கு. இது எப்படி சார் படிக்கணும்? என்ன சவுண்டு? அதாவது இம்னா எம் சவுண்டு, OU அப்படின்னா ஓ சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, என்னா இன் சவுண்டு, ING அப்படின்னா இங்கு சவுண்டு வரும். சொல்லுங்க, இம்முங்கிறது கான்சனன்ட், ஓங்கிறது வவல். இம்மு பிளஸ் ஓ எனக்கு என்ன வரும்? மோ அப்படின்னு சவுண்டு வரும் இல்லைங்களா? அடுத்த நாக்கு இரு கான்சனன்ட், இன்னும் கான்சனன்ட் இல்லைங்களா? இப்போ இரு என்ன பண்ண அப்படியே போட்டுக்குவேன். அடுத்து இன்னும் கான்சனன்ட், ஈங்கிறது வவல். அப்படின்னா ஒரு இன்னும் பிளஸ் எனக்கு நீ அப்படின்னு வரும். லாஸ்ட் இங்குங்கிறது கான்சனன்ட், அப்போ இங்கு வரும். மார்னிங் அப்படின்னு வரும். என்ன வரும்? மார்னிங் அப்படின்னா மோர்னிங்னு படிக்கக்கூடாது, மார்னிங் அப்படின்னு சொல்லி படிக்கணும். இரு எப்படி படிக்கணும்? சைலண்டா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து IGNORE இந்த வேர்டு படிக்கணும். ஐஜினா இக்கு சவுண்டு, என்னன்னா இன்னு சவுண்டு, ORE அப்படின்னா ஓர் சவுண்டு வரும் இல்லைங்களா? இப்போ ஈங்கிறது ஆல்ரெடி லெட்டர், வவ்வல் லெட்டர். இப்போ என்ன பண்ண அப்படியே போட்டுட்டேன். அடுத்து இக்குங்கிறது கான்சனன்ட், இன்னுங்கிறது கான்சனன்ட். அப்போ என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் கான்சனன்ட் அப்படியே விட்டுக்கோணும். அடுத்து இன்னுங்கிறது கான்சனன்ட், ஓங்கிறது வவ்வல். அப்போ இன்னும் பிளஸ் ஒன்று என்ன வரும்? நோ அப்படின்னு வரும். என்ன வரும்? நோ அப்படின்னு வரும். ஃபைனலாக இருங்க ஒரே ஒரு கான்சனன்ட் இருக்குது, அந்த இரு என்ன பண்ண அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ என்ன சவுண்ட் வருது? இக்னோர் அப்படின்னு வருது. என்ன வருது? இக்னோர் அப்படின்னு வருது. அடுத்து CRUMB இதை எப்படி படிக்கணும்? சீனா இக்கு சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு, UMPனா அம்ப் சவுண்டு இல்லையா? இப்போ இக்கும் கான்சனன்ட், இரு கான்சனன்ட். அப்போ என்ன இக்கு நான் படிச்சுக்கோனா. அடுத்து இரு கான்சனன்ட், ஆங்கிறது பபல். அப்போ வரும் இரு பிளஸ் ரா அப்படின்னு வரும் இல்லைங்களா? ரா அப்படின்னு வரும். அடுத்து இம்மும் கான்சனன்ட், இப்பும் கான்சனன்ட். அப்போ என்ன நான் ரெண்டையுமே அப்படியே வச்சுக்கோனா. அப்போ வரும் இம் இப் அப்படின்னு வரும். அப்போ கிரம்ப் அப்படின்னு என்ன வரும்? கிரம்ப் அப்படின்னு சொல்லி வரும். புரியுதுங்களா? அடுத்து SPEND இந்த வேர்டு படிக்கணும். எஸ்னா இஸ் சவுண்டு, பீனா இப் சவுண்டு, ENTனா என் சவுண்டு இல்லையா? இப்போ இப்பு கான்சனன்ட், சரி இஸ்ஸும் கான்சனன்ட், இப்பும் கான்சனன்ட். அப்போ இஸ் என்ன பண்ண நான் அப்படியே வச்சுக்குவேன். அடுத்து இப்பு கான்சனன்ட், ஏங்கிறது வவல். இப்போ பிளஸ் என்ன வரும்? பே அப்படின்னு வரும். அடுத்து இன்னு கான்சனன்ட்,
இட்டும் கான்சோனன்ட். அப்ப என்ன பண்ண ரெண்டு கான்சோனன்ட் நானு அப்படியே வச்சுக்கோணும். அப்ப இன்னையும் இட்டு அப்படி வச்சுக்கிறேன். அப்ப என்ன வருது ஸ்பென்ட் அப்படின்னு வருது. என்ன வருது ஸ்பென்ட் அப்படின்னு வருது. அடுத்து JUSTIFY இது எப்படி வரணும்? ஜேனா இஜ் சவுண்டு, யூஎஸ்னா அஸ் சவுண்டு, டிஐனா டி சவுண்டு, எஃப்ஐனா ஃபை சவுண்டு. இப்போ சொல்லணும் இஜ் கான்சோனண்டா ஆகுது பாப்பல. அப்போ இஜ் பிளஸ் ஆனா எனக்கு ஜா ஜா அப்படின்னு வரும். இஸ் கான்சோனண்ட். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது காம்பவுண்ட் லெட்டர் இல்லையா? என்ன லெட்டர்? காம்பவுண்ட் லெட்டர். அப்போ என்ன பண்ணணும் இஸ் நான் அப்படியே வச்சுக்கலாம். அந்த காம்பவுண்ட் ஃபார்ம்ல இந்த சேஞ்ச் ஆகாது அப்படியே வச்சுக்கோ இல்லையா? அடுத்து லாஸ்ட் இருக்கு FI இருக்குது. FI என்ன சவுண்ட் போட்டோம்? ஃபை. அப்போ என்ன வரும்? ஃபை நம்ம அப்படியே போட்டுக்குவோம். அப்போ ஜஸ்டிஃபை அப்படின்னு வரும். என்ன வரும்? ஜஸ்டிஃபை அப்படின்னு வரும். அடுத்து ELDER. இப்போ EL என்னது? ஈனா ஏ, எல்னா இல், டினா இட்டு, ERனா எர் இல்லையா? இப்போ ஏங்கிறது என்ன லெட்டர்? ஆல்ரெடி மொபைல் லெட்டர். மொபைல் லெட்டர் இருந்துச்சு அப்படியே போட்டுக்குவேன். அடுத்து இல்லு கான்சோனண்ட், இட்டும் கான்சோனண்ட். அப்போ இல்லை என்ன அப்படியே போட்டுக்கோனா. அடுத்து இட்டு கான்சோனண்ட், ஏங்கிறது வவல். அப்போ என்ன வரும்? இட்டு பிளஸ் ஏ டே. லாஸ்ட் இருந்துங்கிற ஒரு கான்செப்ட் ஃபார்ம் இருக்குது. அந்த கான்செப்ட் ஃபார்ம் என்ன பண்ண அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ என்ன வரும்? எல்டர் அப்படின்னு வரும். என்ன வரும்? எல்டர் அப்படின்னு வரும். இந்த எல்டர் எப்படி பண்ணா எல்டர் அப்படின்னு சொல்லி படிப்போம். என்ன படிப்போம்? எல்டர் அப்படிங்கிற ஃபார்ம்ல நம்ம படிக்கணும். புரியுதா? அடுத்து SUFFIX. எஸ்னா இஸ் சவுண்டு, யூனா ஆ சவுண்டு, எஃப்னா இஃப் சவுண்டு, அகைன் எஃப்னா இஃப் சவுண்டு, ஐஎக்ஸ்னா இக்ஸ் சவுண்டு இல்லையா? இஸ் கான்சோனண்ட், ஆங்கிறது பபல். அப்போ இஸ் பிளஸ் ஆனா எனக்கு சா அப்படின்னு வரும் இல்லையா? அடுத்து என்ன இருக்கு? எஃப் இருக்குது. இங்க ஒரு இஃப் கான்சோனண்ட் இருக்குது. இங்க ஒரு இஃப் கான்சோனண்ட். அப்போ நான் ஃபர்ஸ்ட் கான்சோனண்ட் அப்படியே வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ண நான் அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து என்ன இருக்குது? இங்க இஃப் இருக்குது. இங்க எனக்கு இ இருக்கு. இஃப் பிளஸ் என்ன வரும்? ஃபி அப்படின்னு சொல்றோம். என்ன வரும்? ஃபி அப்படின்னு சொல்றோம். லாஸ்ட் என்ன இருக்குது? இஸ் ரெண்டு கான்சோனன்ட் ஃபார்ம் இருக்குது. அந்த ரெண்டு கான்சோனன்ட் என்ன பண்ண நான் அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ நான் சஃபிக்ஸ் அப்படின்னு என்ன சவுண்ட் வருது? சஃபிக்ஸ் அப்படிங்கிற சவுண்ட் வருது. புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் இருக்குது என்ன படிக்கணும்? ஸ்பெகுலேஷன் படிக்கணும். ரெண்டாவது இருக்குது ஸ்கோல். 3 டோர்ச். 4 மார்னிங். 5th ஒன் பார்த்தீங்கன்னா இக்னோர். 6th ஒன் கிரம்ப். 7th ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பென்ட். 8th ஒன் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை. 9th ஒன் எல்டர். 10th ஒன் சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வி வில் see the next video.